திமுகவிற்கு பலத்த அடி. இது போதுமா? நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விஷயத்தில் தலைகீழ் மாற்றம். பாஜகவை பார்த்து திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பாஜக ஒரு பிளவுவாத சக்தி, அது தமிழகத்தில் வளரக்கூடாது என தமிழக மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தற்போது ஆட்சி செய்து வரும் திமுகவோ பிளவுவாத அரசியல் என்றால் என்ன என்பதை தமிழக மக்களுக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் படம் போட்டு காட்டி வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்காத இந்த திமுக அரசு அதே மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதேபோல் தீபம் ஏற்றிடவும் அனுமதிக்க வேண்டி திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் போராட்டம் செய்ததற்கு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா காண சென்ற போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் அதை நிறைவேற்றாமல் இந்துக்களை வஞ்சித்து வரும் இந்து விரோத திமுக அரசு, அதே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் சிக்கந்தர் பெயரிலான கட்டிடத்தில் சந்தனக்கூடு கந்தூரி விழா நடத்த அனுமதித்த காரணத்தால் திருப்பரங்குன்றம் மலை பகுதியில் உள்ள இந்துக்கள் மலை மேல் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என அறவழியில் போராட்டத்தை முன்னெடுத்தவுடன் அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள இந்துக்களை காண நான் சென்றபோது இந்துக்களை காண தனக்கு அனுமதி மறுத்து காவல்துறை தடை விதித்தது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வழிபாடு நடத்த இந்துக்களுக்கு அனுமதி மறுப்பு. அதே திருப்பரங்குன்றம் மலையில் கந்தூரி கொடுத்து சந்தனக்கூடு விழா நடத்த இஸ்லாமியர்களுக்கு அனுமதி. இந்து விரோத திமுகவின் அதிகார அத்துமீறலும் அராஜகமும் எல்லை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்துக்கள் அனைவரும் தீய சக்தி திமுகவின் அதிகார விரியாட்டத்தை அறவே ஒழிக்க ஒன்றுபட்டு போராட வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றிட அனுமதித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பை அமல்படுத்தாமலும் அவரை எதிர்த்து பதவி நீக்க தீர்மானத்தையும் கொண்டுவர மக்களவையில் திமுக முயன்றுள்ளது. இது நாடு முழுவதும் உள்ள இந்துக்களை கொதிப்படைய செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக 36 முன்னாள் நீதிபதிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அவர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில், எம்பிக்களின் அழுத்தத்திற்கு பணிந்தால் நீதித்துறையின் சுதந்திரமும் கண்ணியமும் அழிக்கப்பட்டுவிடும். நீதித்துறை இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான கண்டன தீர்மானத்தை ஏற்கக்கூடாது. சில நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்டு சில மூத்த வழக்கறிஞர்களால் ஆதரிக்கப்படும் இந்த நடவடிக்கை சரியல்ல. ஒரு குறிப்பிட்ட தரப்பினரின் சித்தாந்த மற்றும் அரசியல் எதிர்பார்ப்புகளுடன் ஒரு நீதிபதியின் நீதித்துறை உத்தரவுகள் ஒத்துப்போகவில்லை என்பதற்காக பதவியில் இருக்கும் ஒரு நீதிபதியை மிரட்டி பணிய வைப்பதற்கான ஒரு வெட்கமற்ற முயற்சிதான் இது. நீதித்துறையின் தீர்ப்பை குறிவைத்து பதவி நீக்க நடைமுறையை ஒரு கருவியாக பயன்படுத்தி நீதிபதியை நீக்க முயற்சிக்கப்படுகிறது. இது நீதித்துறையின் சுதந்திரத்தை சீர்குலைப்பது மற்றும் நீதித்துறை மத்தியில் அச்சத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது என்று அறிக்கை கூறுகிறது.